இன்று 29/7/2026 புதன்கிழமை, ஆடி மாதம் 13ஆம் நாள். பௌர்ணமி திதி இன்று இரவு 8:05 வரை. உத்திராடம் நட்சத்திரம் இன்று மதியம் 3:37 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள சிறப்பு நன்மைகள் மற்றும் குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி யோகம் நடக்கக்கூடிய அருமையான நாளுங்க. இன்னைக்கு 10ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். எப்போதோ ஒரு முறை மட்டுமே இந்த ஆடி திருவோணம், ஆடி உத்திராட அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்போது உச்சகுருவும் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் வேலை நல்லா இல்லாமல் இருந்தவங்க, தொழில் சரியில்லாமல் இருந்தவங்க, வியாபாரம் ஆரம்பித்தவங்க ஒன்றும் சரியாக இல்லைங்க, கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி நான் போடுற முதல் போய்கிட்டே இருக்குதுங்க, லாபத்தை எப்போ தான் எடுப்பேன்னே தெரியலங்க, இன்னும் எவ்வளவு நாள் தான் பணம் போட்டுட்ருக்கிறது, அல்லது தொழிலில் சப்போர்ட்டே இல்லாமல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலைக்காரர் அல்லது நல்ல பார்ட்னர் இந்த மாதிரி யாராவது முதல் போடக்கூடியவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரியாக தொழில் அமைப்புகளில் எதுவுமே சரியாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உயர் படிப்பு படிப்பதற்கு உதவிகள் தேவைப்படுபவர்கள், பிஹெச்டி படிப்பை முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. வேலையில் கூட பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு ஆரம்பங்கள், நன்மைகள் நடக்கக்கூடிய யோகமான அருமையான நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இன்றைக்கு பூரண சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அற்புத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியங்கள் சரியாக கிடைக்கும். இதுவரைக்கும் இந்த வயசுக்கு இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கணும், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இனிமேல் படிப்படியாக உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்பாவோடு இதுவரைக்கும் கொண்டிருந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய தன்மைகள் இன்று முதல் உண்டுங்க. தாய்நாட்டிற்கு திரும்பி வந்துடணும், தாய் மாநிலத்திற்கு திரும்பி வந்துடணும், பூர்வீகத்துக்கு திரும்பி வந்துடணும், பூர்வீகத்திற்கு போய் தொழில் பண்ணணும், அங்கேயே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், அதற்கான அனுமதிகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக அனுபவங்கள் கிடைக்கும். அதைவிட மேலாக இன்றைக்கு நல்ல தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிலையும் ஒரு புத்துணர்ச்சியோடு கௌரவமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்னைக்கு. ஆனாலும் இது சுப சந்திராஷ்டமமாக இருக்கிறனால கண்டிப்பாக எந்த விதமான 1% கெடுதல்கள் கூட இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக இருக்காது. அதுலேயும் பாருங்கள், இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் 8ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கின்ற அதே அமைப்பில் அவர் உச்சகுருவின் பார்வையிலேயும் இருக்கிறார். 1க்கு 2 அமைப்புகள் கூடுதல் சுபத்துவமாக இருப்பதால் இன்றைக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க. சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி எனக்கு நல்லா இருக்கே, பரவாயில்லையே, அப்படிலாம் அப்படி இப்படி சொன்னாங்க, காலண்டரில் பார்த்தா சந்திராஷ்டமம் போட்டிருந்தது, இன்றைக்கின்னு பார்த்து எனக்கு நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு சில நேரம் நினைப்பீங்க இல்லையா? அது இந்த மாதிரியான நாட்கள் தாங்க. 8இல் சந்திரன் மறைந்திருந்தாலும் கூட அவருக்கு அங்கே ராகுவின் தொடர்போ அல்லது சனி செவ்வாயின் தொடர்புகளோ இல்லாமல் உச்சகுரு மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவரே பூரண சந்திரனாக இன்றைக்கு பௌர்ணமி அதியோக சந்திரனாக இருப்பதால் எதையும் தொடங்கலாம், எதையும் புதிதாக ஆரம்பிக்கலாம், எதிலும் தெளிவான முடிவெடுக்கலாம். பணம் வருவதற்கு ஆயத்தமான ஆரம்ப நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். மனசு கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கும். இதை செய்யலாம், அதை செய்யலான்ற எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய சுப சந்திராஷ்டம அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் பூரணச்சந்திரன் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. வருடத்தில் ஒரு நாள் இந்த ஆடி பௌர்ணமி அன்றைக்கு மட்டும்தான் உங்களுடைய ராசிநாதன் பௌர்ணமி சந்திரன் ஆகியிருந்து ராசியை பார்ப்பார். அதில் இன்றைக்கு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இன்றைக்கு ராசியில் இருக்கக்கூடிய பூரண சந்திரனுக்கு நிகரான குரு பகவானும் இப்போது ராசி சந்திரனை பார்க்குறாரு இல்லையா? மனசு தெளிவாக இருக்கும், நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், சுக அனுபவங்கள் இருக்கும்,
புனிதமான எண்ணங்கள் மனசில் வரும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். யார் கணவன் மனைவின்றது உறுதியாக தெரியக்கூடிய அமைப்புகள், எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு அளவுக்கு நல்ல அமைப்புகள், நடையிலேயே ஒரு துள்ளல் நடைன்னு சொல்லுவோம் இல்லையா, நடக்கும்போதும் பேசும்போதும் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வருடத்தில் ஒரு நாள் மட்டுமே கடகராசிக்காரர்களுக்கு ஆடி பௌர்ணமி அன்றைக்கு ராசியை சந்திரன் பார்ப்பார், உங்கள் ராசிநாதன். ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு விசேஷமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. தொட்டது துலங்கக்கூடிய, எது செய்தாலும் நேர்மையாக நல்லவைகளாக எதை செய்தாலும் அது முற்றிலுமாக பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்கள் பகை வெல்லக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்கு 6ஆம் பாவகத்தில் எதிரியை, கடனை, நோயை குறிக்கக்கூடிய 6ஆம் பாவகத்தில் இன்றைக்கு பூரணச்சந்திரன் வலிமையாக அமர்ந்து தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அந்த உச்ச குருவும் அவரை பார்க்கக்கூடிய சுப நாள். எதிரிகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களிடம் மோதுவதில் தயக்கங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இது இப்படியா அது இப்படியா, எதுக்கும் இந்த மனுஷனை மேலே ஒரு கண்ணை வச்சுக்கணும், என்றைக்கு இருந்தாலும் அவர் டபால்னு எந்திரிச்சு நம்மளை எதனா ஒன்று பண்ணிடுவார்ன்ற மாதிரியாக அடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சிம்மராசிக்காரர்களை கூட உங்களுடைய எதிரிகள் கொஞ்சம் பயந்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொன்னவங்களுக்கு பூரண நம்பிக்கை, பூரண திருப்தி, ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக 60 வயது கடந்தவர்கள் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும், இருந்துட்டு போகுது, ஏற்கனவே இருந்த வேலையை விட நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் நிச்சயமாக உண்டு. அலுவலகத்தில் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய சில பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மேன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் வலுவாக இருக்கிறார். புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நாள். சிறு குழந்தைகளுடைய உடல்நல அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், குழந்தை பிறந்தும் அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த குழந்தை நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை, அதற்கான தகவல்கள், அதற்கான ஆரம்பங்கள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் மேலோங்கி இருக்கக்கூடிய இன்றைக்கு மனதில் வரக்கூடிய சிந்தனைகள், லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு. எளிய நிலையில் இருப்பவர்களுக்கு கூட பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக ஆரம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 5, 11ஆம் இடங்கள் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக வெற்றியை குறிக்கும் என்பதால் இன்றைக்கு நீங்கள் முயற்சி செய்யாத சில விஷயங்களுக்கு கூட நல்ல பல அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும். ஏற்கனவே முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை கைவிட்ட நிலைமையில் அந்த விஷயம் தானாகவே உங்களுக்கு பக்கத்தில் வந்து இதோ நிற்கிறேன் பாருங்கள், என்னை பிடிச்சிக்கங்கன்ற மாதிரியாக அதிர்ஷ்ட தேவதை பக்கத்தில் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களோடு இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் அப்படியே இணைந்திருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் வியாபார மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் வரக்கூடிய, தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு கொஞ்சம் வீடு கட்டலாம் போல் தெரியுதே, வருமானம் கொஞ்சம் நிலையாத்தானே வருது, மாதம் ஒரு 30,000 40,000 டியூ கட்டக்கூட முடியும் போல் தெரியுதுன்ற மாதிரியாக சம்பள அமைப்புகளோ அல்லது தொழில் அமைப்புகளோ இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், எதையும் சமாளிக்கலாம்ன்ற ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அம்மா கிட்ட சம்மதம் கேட்குறதுக்கு இன்றைக்கி நாளைக்கும் ரொம்ப டாப்பான நாளுங்க. ஒரு விஷயம் மனசில் ஊற போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அம்மாவுக்கும் லேசு பாஸாக தெரியும், எங்கிட்ட எப்போ வந்து ஓப்பனாக கேட்குறாருன்னு பார்க்கலான்ற மாதிரி தாய் வெயிட் பண்ண, நீங்களும் கேட்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் தாய் என்கின்ற தெய்வம் நம்மீது கரிசனம் கொண்டு நமக்கு பரிவாக ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3, 9ஆம் இடங்களில் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல ஃப்ரெண்டுங்க இன்றைக்கி அறிமுகமாவாங்க, அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கும் நாளைக்கும் யார் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னு பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா, சில பேருக்கு நட்பாக அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் உறவாக மாறக்கூடிய சூழல்கள்லாம்
இன்றிருக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதையும் புதிதாக ஆரம்பிக்க ஒரு தயாராக இருக்கக்கூடிய, எதிலும் சரியாக எதையும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் பேரில் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு. தங்கச்சிக்கு பாப்பாவுக்கு என்ன ஒன்றும் செட்டில் ஆகலையேன்னு நினைக்கிறவங்கள எல்லாருக்குமே தங்கைக்கு அடுத்த மாதமே நிச்சயார்த்தம் செய்யலாம், இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் பண்ணலாம்ன்ற மாதிரியாக தம்பி தங்கைகளுக்கு வேலை திருமண விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனசே புத்துணர்ச்சியாக இருக்கும். எதையும் சாதிக்கலாம்ன்ற ஒரு எண்ணங்கள் இப்போது கண்டிப்பாக வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2, 8ஆம் இடங்களில் பௌர்ணமி சந்திரன் குருவின் தொடர்பு ஏற்பட்டு திடீர் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். அட்டமாதிபதி இன்றைக்கு சுபத்தன்மையோடு 2ஆம் இடத்துல பூரண நிலவாக பௌர்ணமி சந்திரனாக உட்கார்ந்திருக்கிறார். 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்களின் மூலமான நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெண்களை மேலதிகாரிகளாக கொண்டிருப்பவர்களுக்கு, ஆண்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். பெண்களின் மூலமான அனுகூலங்கள் ஆண்களுக்கும், ஆண்களின் மூலமான அனுகூலங்கள் பெண்களுக்கும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முதல் திருமணம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போனவங்களுக்கு 2வது திருமணத்திற்கான வாழ்க்கைக்கான அடிப்படை அம்சங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் பிரிஞ்சிருக்கு, மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, நான் ஒரு ஊரில் வேலை செய்கிறேன், அவங்க ஒரு ஊரில் வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் ஒன்றிணையக்கூடிய, வெளிநாட்டு மாப்பிள்ளையோடு எப்போது பெண் சேருவார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே அதற்கான ஆரம்பங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் திருநாளாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க. 2 சுபர்கள் இன்றைக்கு ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க. பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு உங்கள் ராசியில் இருக்கிறார். இன்றைக்கும் நாளைக்கும் அவர் பௌர்ணமி சந்திரனாக தகத்தகன்னு பூரண பொலிவோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் உச்சகுருவும் ராசியை பார்க்கறதுனால நீங்களே தகத்தகன்னு மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, ஒளிகாட்டக்கூடிய அளவிற்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வருடத்தில் இந்த 2 நாள் மட்டும்தாங்க உங்கள் ராசியான மகர ராசியில் பௌர்ணமி சந்திரன் உட்கார்ந்துருப்பார். மனசு தெளிவாக இருக்கும், கௌரவம் கூடும், அந்தஸ்து கூடும், எந்த இடத்துல ஏற்கனவே தப்பு பண்ணோன்றதை ரியலைஸ் பண்ண முடியும், எதிர்காலத்தில் நல்லா இருப்போன்ற மாதிரியான ஒரு தைரியம் பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற வல்லமை மனசுக்குள்ளேயே ஒரு 1000 யானை உடம்புக்குள்ளே இருந்து வெளியில் அப்படியே நீங்கள் அப்படி நடந்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கக்கூடிய, தவறாக எதையுமே செய்ய முடியாத நாளாக இந்த நாளும் நாளைய நாளும் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து போன்றவைகள் உயரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் அமர்ந்து வெளிநாட்டு தொடர்புகள், வெளி மாநில தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு செலவுகள் இருக்கும், இருந்தால் இருந்துட்டு போகுது, அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் வரும். இன்றைக்கி வருமானம் வரும், நாளைக்கு செலவாகும். ஆனாலும் அது ஒரு நல்ல செலவுக்காகத்தான், நல்ல திருப்தியான செலவாகத்தான் இருக்கும். குழந்தைகளுக்கு வாங்கினேன், மனைவிக்கு வாங்கினேன், கணவனுக்கு வாங்கினேன், குடும்ப ரத்த உறவுகளுக்கு வாங்கி கொடுத்தேன், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தேன், அல்லது இந்த இடம் வாங்கிறதுக்காக ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற பணத்தை கொடுக்குறேன்ற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வடக்கு அல்லது மேற்கு திசைகளில் பயணங்கள் இருக்கும். வடக்கு மேற்கு திசைகளிலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஒரு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வைத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு 12ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பதால் புதிய ஆர்டர்கள் ஒரு 2 நாட்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய தன்மைகள், எதையும் செயல்படுத்தலாம். கொஞ்சம் கடன் வந்தால் கூட லேசாக மனசுக்குள்ளே ஒரு கவலை, கடன் ஏறிக்கிட்டே போகிற மாதிரி இருந்தாலும் கூட வேறு பல நிலைமைகளில் பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், இனிமேல் முன்னேறுவோம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் அப்படியே பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஜென்மச்சனியின் தாக்கங்களே கொஞ்சம் குறையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெற்றி கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல தொழிலில் வெற்றி, வேலையில் வெற்றி, கல்வியில் வெற்றி, மற்றவர்கள் மனங்களை வெல்வதில் வெற்றி. குடும்பத்தில் கூட உங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சின்ன சின்ன அப்படியே அந்த சங்கடங்கள் இருந்தவங்களுக்கு அது விலகக்கூடிய அமைப்பு. காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
வருமானத்தில் வெற்றிகள் வரக்கூடிய நாளாக அமையும். போராட்டங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இன்றைக்கும் நாளைக்கும் ஏதாவது இன்டர்வியூ போகிறதா பாருங்கள். அந்த இன்டர்வியூ போகிற கம்பெனிக்கே நீங்கள் எம்டியாக வரக்கூடிய அளவிற்கு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அந்த அளவிற்கு 11ஆம் இடத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 2 நாட்கள் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய அத்தனை அமைப்புகளும் எதிர்காலத்தில் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக மாறும்ன்றதில் பெரிய சந்தேகம் எதுவுமே இல்லாத இயல்பான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இதோ ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆடி மாதம் நம்ம 10 நாள்லாம் முடிய போகுது. ஆவணி மாதம் வந்ததுக்கப்புறம் திருமணம் தான், முகூர்த்தம் தான். ஏற்கனவே தை மாதமே முகூர்த்தம்லாம் பார்த்து வச்சாச்சு. மண்டபம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். டக்குன்னு அடுத்த மாதம் ஒரு நல்ல மண்டபம் கிடைக்குதுங்க. அதுவும் ஒரு நாள் ரொம்ப டாப்பான நாளாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா திடீர்னு என்ன நடக்குது, அன்னைக்குன்னு பார்த்து பொண்ணுக்கோ பையனுக்கோ சந்திராஷ்டமமாக இருக்குது. அடாடா, பெண்ணுக்கு பையனுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடுதே. இதுக்கும் ஜோசியர்கிட்ட போவோம். இந்த மாதிரியான அமைப்புகளில் நிறைய பேர் வரீங்க. ஒரு திருமணம் ஆரம்பம், ஏன்னா சந்திராஷ்டமம் அன்றைக்கு புதிய துவக்கம் எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு தாங்க நிச்சயமாக எல்லா மூல கிரந்தங்களும் சொல்கிறது. சந்திரன் 8இல் இருக்கும்போது செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் சரியாக இருக்காது என்று சொன்னாலும் கூட விதியும் விதிவிலக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூரணமான சாஸ்திரம் அந்த சாஸ்திரம். இன்றைக்கி கூட பாருங்கள், இன்றைக்கி ஆடி பௌர்ணமின்னு சொல்லப்படக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் மகர ராசியில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் வலிமையாக இருக்கிறார். இன்றைக்கு நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் இது சுப சந்திராஷ்டமமாக இருப்பதனால மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும்ன்றதை ராசி பலனில் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் கல்யாணத்தன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றவர்கள் கல்யாணத்தை பண்ணலாமா வேண்டாமான்னா, கல்யாணம் என்றது வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு முறை மட்டுமே பண்ணக்கூடிய ஒன்று. சந்திராஷ்டமத்தன்னைக்கு அந்த முகூர்த்த நாள் நிச்சயமாக சரியாக இருக்காது. மணமகனுக்கோ மணமகளுக்கோ யாராவது ஒருவருக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட, அது எத்தகைய சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட, அந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு மனம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், அலைபாயும் தன்மையோடு இருக்கும் என்பதால் சந்திராஷ்டமத்திற்கு முன்பின் நாட்களில் கூட திருமணம் செய்கிறத பெரும்பாலும் ஒரு விவரம் அறிந்த ஜோதிடர்கள் கண்டிப்பாக ஒதுக்குவாங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்து அடுத்த கல்யாணத்திற்கு அப்புறம் சந்திராஷ்டமம் ஒரே நாளில் வருது அப்படின்னா கூட சில பேர் அதை தவிர்க்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம சாந்தி முகூர்த்தம் வைப்போம். அப்போ சாந்தி முகூர்த்தத்தை அன்றைக்கு கூட சந்திராஷ்டமத்தை அன்றைக்கு தம்பதிகள் இணைவது நன்றாக இருக்காது என்கின்ற காரணத்தினால் சந்திராஷ்டமத்திற்கு ஒரு 10 நாள் 15 நாட்கள் தள்ளியே இந்த திருமண அமைப்புகளை வைத்துக்கொள்வது வழக்கம். ஆகவே வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வான திருமண அமைப்பில் மணமகளுக்கோ மணமகனுக்கோ சந்திராஷ்டமம் இருந்தால் முகூர்த்தமாக இல்லாமல் இருப்பது நல்லது. திருமணம் பண்ண வேண்டாங்க. அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எந்தெந்த விஷயத்திற்கு ரிஸ்க் எடுக்க வேண்டும், எந்தெந்த விஷயத்திற்கு ரிஸ்க் எடுக்காமல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறை நிச்சயமாக திருமணத்திற்கு பொருந்தாது. ஆகவே இந்த கேள்வியை கேட்ட நேயர் சந்திராஷ்டமத்து அன்றைக்கு திருமணம் செய்யலாமா கூடாதா என்கின்ற கேள்விக்கு வெகு அழுத்தமாக சந்திராஷ்டமத்து அன்றைக்கு திருமணம் செய்ய வேண்டாம். அப்படி என்னதான் இருந்தாலும் ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் மண்டபங்கள் 1000 மண்டபங்கள் இருக்குது. ஒரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் நம்ம இணைச்சி வைக்கிறது என்றைக்கோ ஒரு நாள் எல்லாரும் சந்தோஷமாக கூடக்கூடிய நாளில் அந்த கதாநாயகனும் கதாநாயகியுமான அந்த மணப்பெண்ணுக்கும் மணப்பையனுக்குமே ஒரு மனசு சரியில்லைன்னு வைங்க, அது நிறைவாக இருக்காது இல்லையா? ஏதோ ஒன்று பின்னால் ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு ஆச்சுன்னா கூட சந்திராஷ்டமத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணிங்க, அதனால தான் இப்படி ஆச்சுன்ட்டு வாழ்நாள் முழுக்க ஒரு சொல்லை ஒரு பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பதற்காகவே சில விஷயங்களை ஒதுக்க வேண்டி நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. ஆகவே எத்தகைய நிலையில் சந்திரன் கொஞ்சம் விளக்கு அமைக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் மணமகனுக்கோ மணமகளுக்கோ இருந்தால் அன்றைய நாளில் திருமணம் செய்வதை விளக்குவதே சரியானதாக அமையும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.